தைரியமாக விமர்சிக்கலாம். அவங்க மோட்டிவ் கொஸ்டின் பண்ண முடியாது, ஆனால் அவங்களோட போக்கை தைரியமாக விமர்சிக்கலாம், அதை பற்றி எழுதலாம், பேசலாம். அதனால நான் யார் பேரையும் எங்க சொல்லலை, ஆனால் எல்லாருக்கும் தெரியும் எதை பேசுறோம்னு சொல்லி. இன்னைக்கு நீதிமன்றங்களை எடுத்து RSS பிரஷர் செய்கிறார்கள். அதை பிஜேபி தலைவர்கள் சொல்றாங்க அதுல இருந்தா என்ன தப்புன்னு சொல்லி RSS சேர்ந்தா. ஆனா RSS என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப கால் வைக்கவில்லை. ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒன்றும் அதுக்கு வரவேற்பு இல்லை, அதுக்கு ஆதரவு இல்லை, மக்கள் நம்பவில்லை இந்த சக்திகளை. அதனால இந்த எலெக்ஷன் வரும்பொழுது பல தடைகள் வந்தாலும் இப்ப SIR என்பது ஒண்ணு, அது ஆனா அந்த சவாலை நன்றாக மீட்டு விட்டு இன்றைக்கு அது பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரியவில்லை. பல இதுல வந்தாலும் ஒரு தெளிவான பார்வையோடு அந்த முற்போக்கு திசையில் ஜனநாயக அடிப்படையில் மத சார்பினை கைப்பிடித்து இன்றைக்கு நாம் எல்லாம் செயல்பட வேண்டும். காம்ப்ளேசண்டாக இருக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம லீடு இருக்கு. பாராளுமன்ற தேர்தலில் 39 சீட்ல எல்லாருமே பிடிச்சிட்டோம். பாண்டிச்சேரியை சேர்த்து 40 லோக்சபா சீட்ஸ் பிடிச்சிட்டோங்கிறது அதை மட்டும் வச்சு இன்னைக்கு இது பண்ண முடியாது. அதனால இன்னைக்கு அவங்களை தோற்கடிப்பது முக்கியமான நம் வேலை என்று நான் நினைக்கிறேன். நானும் அதில் இறங்குவேன். 2021 மே மாதத்தில் ஆட்சி பொறுப்பிலிருந்து மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட இயக்கத்தின் சமூக நீதி மரபையும் சமகால நிர்வாக சீர்திருத்தம் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றையும் ஒருங்கிணைக்கும் ஆட்சி, சிறந்த ஆட்சி